சாவாமை உள்ளவர், ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமானவர் அவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் ஆல்பா ஒமேகாவுமானவர் அவர். He is an almighty God. He is the existing one who lives forever and ever. There is no end for him. அவருக்கு முடிவே கிடையாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில், ஆச்சரியமான ஒளியில் வாசம் பண்ணும் சகல அதிகாரமுடைய தேவாதி தேவன். 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கும் போது அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லவர் இந்த காலை ஆராதனை நம்மத்தில் வியாபித்திருக்கிறார். He is in our midst. அவர் நம் நடுவே இருக்கிறார். இன்றைக்கு உங்க கூட அவர் பேச போகிறார். வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்த போகிறார். தம்முடைய பிரசன்னத்தினாலே வெளிப்படுத்த போகிறார். வார்த்தையின் பிரவேசனம் ஆலயத்தில் பலமாயிருக்கும். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கட்ட சேர்த்துக் கொள்ளுவா. அவர் நல்லவா, அவர் வல்லவா, அவர் நல்லவா, அவர் வல்லவா, அவர் நல்லவா. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவன் யான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற, என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆரா இயேசுவே ஆராதனை 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 ஆவியான சொல்லுங்க இயேசுவே, எங்கள் ஆராதனை ஜீவனுள்ள தேவனுக்கே. Oh my Jesus, உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத் துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத் துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரனின்று இயேசுவே அப்பா நன்றி, தகப்பனே மக்கு நன்றி.
இயேசுவே நன்றி தகப்பனே. தேசின் ஒரே குரலாய் அன்பரேசு இயேசுவே அன்பரேசுரா ஆவியான தெய்வமே சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற இயேசு ராஜா சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் செயல்வை உம் நாமம் உங்க நாமம் சொல்ல தகப்பனே எல்லையெங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவன் அன்பரேசுராஜனுக்கே ஆவியான அன்பரேசு அன்பரேசு ஹல்லேலூயா தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தெய்வத்திற்கே. எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே let us all stand. எழுந்து நிக்கலாம் ஒரு நிமிஷம் நின்றவர்களாய் அவன் அல்லவா அவர் வல்லவா அவன் அல்லவா அவர் கிருபை உள்ளவா அவர் அட்சண்ய கண்மலை அவரே என் கேடகமானவர் அவரே என் துருகமானவர் நான் நம்பும் என் கண்மலையே நான் நம்பும் என் கோட்டையே என் துருகமே என் பலனே சர்வ வல்லவரே எங்கள் ஆராதனை. அவர் ஆச்சரியமானவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் நாமம் அதிசயம் அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தா அவர் சமாதான பிரபு அவர் நித்திய பிதா அவர் வல்லமையுள்ள தெய்வமே நல்லவா அவன் நல்லவன் நல்லவன் நல்லவன்
அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்திடும் தெய்வம் அவர். எஸ், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தின் நடுவில் இருந்து தம் ஜனத்தை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். இரவிலான சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் எல்லா சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்தவருக்கே உங்கள் ஆராதனை. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், போற்றி பாடுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் தயவு, அவர் கிருபை, அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். Do some praise offering, praise offering. நன்றி பலி போதாதுங்க. நன்றி பலி, நன்றி பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு ஏறெடுப்பமாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம், ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம் ஆலயத்தில் இருப்பதாக. ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம். Yes, glory, 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 glory. Glory to the King of Kings. Glory to the Lord of Lords. He is worthy, he is worthy. Come on church, raise up your voice and praise him. அவரை உயர்த்தி துதியுங்கள், அவரை உயர்த்தி பாடுங்கள். அவரே கனத்திற்கு பாத்திரமானவர், சகல துதிகன மகிமைக்கு பாத்திரமானவர். ஓ, நோய்களை நீக்கும் வல்லமை உள்ளவர், பயங்கள் எடுப்பவர் அவர், பேய்களை விரட்டும் வல்லமை உடையவர் அவர், பாவத்தை பரிகரித்தவர், பாவத்திற்கு பரிகாரியாய் மாறினவர், பரிசுத்த வாழ்வை தந்தவர், அவர் அன்பை நம்மேல் பொழிந்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண ஒரு மனிதனை இளவரசனாய் ராஜாதி இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினவர் அவர். He is possible in all your impossibilities. அவர் வல்லமை உள்ள தெய்வம், அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அனைத்தையும் செய்து முடிப்பவர் அவர், எல்லாம் செய்து முடித்தவர் அவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ நல்லவா, 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 நல்லவர். ரெண்டு கையை மேல உயர்த்தி அவரை பார்த்து கரம் உயர்த்தி சொல்லுங்க எல்லாருமே. நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற, நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும். எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கு
உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை எங்கள் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். என்னை காலைதோறும் கண்ணோக்கி இயேசுவே சேர்ந்து ஒரே குரலாய் உமக்கே ஆராதனை எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஆராதனை எங்கள் உயிருள்ள நாள். சேர்ந்து என் மீட்பரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவாரே, என் மீட்பரே உயிரோடு இருப்பவாரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா என் உள்ளம் நீங்குதையா, எப்போது எப்போது வருவீர் ஐயா என் உள்ளம் நீங்குதையா. ரெண்டு கையை மேல உயர்த்தி ஆஹாலே ஓ சர்வ வல்லமை உள்ளவரே ஹல்லேலூயா ஆஹா நன்றி நன்றி சர்வ வல்லவரே. Thank you Lord. Thank you Master. Thank you Lord. Hallelujah. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாமை பொங்குதையா. தகப்பனே வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாமை பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா நல்லவரே செய்தவரே நன்றி. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை. ஓ எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே சர்வ வல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை எங்கள் ஆராதனை. உம்மிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம்மிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே.
கரைகள் எல்லாம் என் கைகளை கழுவுகிறே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறே. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறே. உம் திரு முன்னே வாழ்ந்து என் தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. நன்றி. கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாயேங்குகிறே. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறே. என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா இயேசுவே இயேசுநாதா ஓ இதயமெல்லாம். ரெண்டு கரம் உயர்த்தி சர்வ வல்லவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Thank you Master. Hallelujah. My Jesus. இன்னும் சத்தம் உயர்த்தி Thank you Lord. Thank you Master. Hallelujah. எத்தனை பேர் சொல்வீங்க ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? இப்படி நம்ம சொல்லலாமே. சிலுவையில் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் கையை தட்டி இந்த பாட்டை பாடலாம். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. கையை தட்டி ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடை. கையை தட்டி எல்லாருமாய் ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்,
அச்சமே அச்சமே எனக்கில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் யாவையும். ஹல்லேலூயா. அச்சமே எனக்கில்லை. வறுமையும் வருத்தமும் வாட்டிடும் துன்பம் எதையும் தாங்கிடுவேன். வறுமையும் வருத்தமும் வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவேன். அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவேன். அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அச்சமே ஓ சொல்லலாமே ஆண்டவர் எனக்காய். ஆமென். அச்சமே எனக்கில்லை. எத்தனை பேர் சொல்வீங்க அவர் என்னை நடத்துவார், அவர் கிருபைக்கு நான் காத்திருப்பேன், ஆவியில பலன் அடைவேன், கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து நான் உயர பறக்கிற நேரம் வருகிறது. தேசத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். இந்தியாவை கர்த்தர் அசைக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு பலன், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து உங்களை என்னை வித்தியாசமாய் கர்த்தர் நடத்துவார். இதுவரை காணாத ஒரு மகிமை, இதுவரை காணாத ஒரு வல்லமை, இதுவரை காணாத ஒரு பிரசன்னம் இந்திய தேசம் காணப்போகிறது. கர்த்தருக்கு காத்திரு. Wait upon the Lord. Wait upon the Lord. He will strengthen you. உன்னை பலப்படுத்துவார், உன்னை நடத்துவார். அவர் கிருபை கூடவே இருந்து உன்னை ஆச்சரியமாய் நடத்துமே. எல்லாரும் கையை தட்டி என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே போதாது. என்ன நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. அச்சமே சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர் பாடுவேன். ஹல்லேலூயா. சத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர் பாடுவேன். அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடும். உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவே. ரெண்டு கை அப்படியே மேல உயர்த்தி, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் உன்னை யார் மறந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். அவர் யார் உன்னை கைவிட்டாலும் சரிங்க, இன்னைக்கு உலகமே உன்னை தள்ளினாலும் சரி, மனதளவுல உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு. ஆனா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த புறக்கணிப்பே ஏன் தெரியுமா? உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்காக. யோசேப்பை தன் சொந்த சகோதரர்களே புறக்கணித்தார்கள். ஆனால் அந்த புறக்கணிப்பை ஒரு நாள் பைபிள் சொல்லுகிறது, அந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். என கேட்கிற தேவ ஜனமே, உன்னை இந்த உலகம் நிராகரிச்சா கர்த்தர் உன்னை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். There is a promotion to you. உங்களை கர்த்தர் உயர்த்த போறாரு. ஏற்ற சமயம் வருது, ஏற்ற காலம் வருது. பரவனை கூப்பிடுற நேரம் வரும். பரவனை உன்னை அழைச்சி கர்த்தர் உன்னை உயர்த்துவாரவா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. என்ஜோய் என்ஜோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்ஜோய் என்ஜோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. உன்னை மறக்கல, உன்னை கைவிடல, எந்த ஆபத்தும் வந்த போது உன்னை விடாம நடத்தினார்ல. ஓ நன்றி. இந்த உயரம் உனக்கு ஏன் தெரியுமா? இவ்வளவு கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறாரேன்னு தெரியுமா? உன் மேல வச்ச அன்புதான். சொல்லுங்க, பலவீன நேரம், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், worshipேன், மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. 1000 நாவுகள் போதாதே அவர் செய்த நன்மைகள். கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். தாழ்நிலையில் இருந்த உங்களை, ஏழ்மையான நிலையில் இருந்த உங்களை கர்த்தர் உயர்த்தினாரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடமில்லையே. எல்லா தடை உடைச்சால, உன்னை தள்ளாட விடல. உன் காலை தள்ளாட விட்டாமல், உன்னை காக்கிறவர் உறங்காமல் உங்களை ஆச்சரியமாய் நடத்தினாரே. சொல்லு, சோர்ந்து போன நேரம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி சொல்லுங்க எல்லாரும். நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதே, சொல்லி முடியாத நன்மைகளை. நன்றி ஐயா, கோடி கோடி. One more time. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்ன நான் செலுத்திடுவேன், 1000 பாடல்களோ. ஒன்றை மட்டும் செய்வேன், என் உயிர் காலம் முழுதும்
ரட்சிப்பை உயர் சொல்வீங்களா என்னோட சேர்ந்து? என்ன நான் செலுத்திடுவேன்? நத்திங் பா. ஆயிரம் வர்ஷிப்பின் சர்வ வல்லவர் அசைவாடுகிறார். என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே, ரட்சிப்பை உயர்த்திடு. என்ன ரட்சித்தீங்களப்பா, ரட்சிப்பை. எத்தனை பேர் அந்த பாத்திரத்தை கையில் எடுப்பீங்க? ரட்சிப்பை, ரட்சிப்பை நான் உயர்த்துவே, ரட்சிப்பை, ரட்சிப்பை உயர்த்துவே, உயர்த்திடுவே, ரட்சிப்பை நான் உயர்த்திடுவே. காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். It's now time to welcome our guest, chief guest, Dr. ஷில்பா சாமுவேல் தினகரன். கையை தட்டி அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். இவ்வளோதானே அங்கே கைத்தட்டு, தட்டுற தட்டு ரத்த வர மாதிரி தட்டணும், அப்படி தட்டணும். வெல்கம். We were well known about Jesus Calls ministry. Amen. Worldwide ministry. நம்ம எல்லாருக்கும் தெரியாதது ஒன்றுமே இல்லை. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் மூலமாய் millions of people, amen, nations were blessed. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சிறு பிராயத்தில் இருக்கும்போது ஜீசஸ் கால்ஸோட மினிஸ்ட்ரி சீரணி அரங்கத்தில் நடக்கும்போது அந்த 3 நாள் கூட்டத்திலையும் எங்கள் அம்மா புளிசோறு கட்டிக்குவாங்க. 4 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. 4:30-5 மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்து இடத்த பிடிச்சிருவோம். உட்காந்து மீட்டிங்லாம் பார்த்துட்டு 9:30 மணிக்கு ஐயா முடிப்பார். ஆல்டர் கால் கொடுத்து ஹீலிங்க்கு ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி லாஸ்ட்டாக 9:45 அங்கே உட்காந்து நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான், தம்பி, தங்கச்சி எல்லாருமே சாப்பிட்டு புளியோதரையை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்த நாட்கள் எல்லாம் நேற்று நான் நினைவு கூர்ந்தேன். ஆமென். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய ஒரே புதல்வன் டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்கள் இந்த நாட்களில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஒரே புதல்வன், ஆமென், டாக்டர் சாமுவேல் பால் தினகரன் ஐயா அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களுடைய மனைவி இந்த நாளில் நம்மத்தில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆமென். அவர்கள் இருவரும், என் பைபிள் சொல்லுது, உங்க பைபிள் அப்படி சொல்லுதா செக் பண்ணிக்கோங்க. அவள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். அவர் வரவில்லை என்றாலும் அவர் ஆவியில் இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். அம்மையாரோட கை தட்ட மாட்டீங்களா? நீங்க வேடிக்கை பார்த்துட்டே காலத்தை ஓட்டிட்டு, அவங்க 2 பேருமே ஒரே மாம்சம் தானே. they are 2 in 1. ஆமென். ஸோ அவரும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார் நான் நம்புறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லவர் இங்கு வியாபித்திருக்கிறார். அவர் தான் பேச போகிறார். ஆமென். அவரை டாக்டர் ஷில்பா சாமுவேல் தினகரன் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக ஷால் அவங்களுக்கு போடுவாங்க. அவங்கள வரவேற்கும் விதமாய் இந்த ஷாலை போட்டு கை தட்டி வரவேற்கலாம். Praise the Lord. Amen. Hallelujah. Really it is unbelievable that you are in our midst. அது ஆச்சரியம்தான். தேவன் கொண்டு வந்திருக்கிறார், நான் நம்புறேன். நான் everything is happening according to his time and season. ஆமென். எல்லாமே அவருடைய காலத்திட்டத்தின் கீழ் கர்த்தர் சரியாய் செய்து கொண்டு வருகிறார். இந்த வருஷம் தொடங்கும் போது நாங்கள் இதை நினைக்கவே, இது முழுக்க முழுக்க, ஆமாம், நான் பிரமிச்ச இந்த வாரம் எல்லாம் தகுதியே இல்லைப்பா, நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஓரமாக அல்லேலூயா இயேசுவின் கத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேவ மனுஷி கர்த்தர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்ல எங்களை நீங்கள் கொண்டு வந்து இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எத்தனை தயவுங்கள, எத்தனை ஆச்சரியம், எத்தனை காருண்யம், எத்தனை அன்பு. இட் இஸ் அன்பிலீவபிள். ஆமென். நம்ம எல்லாருமே நல்லா கையை தட்டி அவங்கள வரவேற்போம்.
கைத்தட்டி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க. Praise the Lord. அவங்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு இந்த காலை நேரம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலாவதாக பாஸ்டர் யேசுதாஸ், சிஸ்டர் எஸ்தர், உங்கள் இவ்வளோ அழகான ஒரு சாப்பல், ஒரு சர்ச்சுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் நீங்கள் பண்ணுற ஜபங்கள், நீங்கள் பண்ணுற ஆராதனைகள் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. Praise the Lord. இரண்டாவதாக முக்கியமாக சிஸ்டர் வனிதா, அவங்களுடைய ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க மூலமாக தான் என்னை இங்கே இந்த சாப்பலுக்கு இன்வைட் பண்ணாங்க. சிஸ்டர் ரஞ்சினி அவங்களுடைய ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். ஸோ அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது பெந்தேகோஸ்தின் அபிஷேகம், பெந்தேகோஸ்தின் நாளில் வந்த அபிஷேகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிற? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆசை உண்டு. நம்ம அந்த அபிஷேகத்தை நம்ம பெறும் போது தான் கர்த்தர் நம்மளோட பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கிறது. நம்ம பண்ணுற காரியங்கள், நம்ம போகிற இடத்துல, ஒவ்வொரு இடத்துலையுமே கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக அவர் சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டோட வாழ்க்கையில் நடந்தது. எப்போவுமே இதை சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசில் 8 வயசு 9 வயசில் இருக்கும் போதே என்னோடய அத்தை இவாஞ்சலின் பால் தினகரன் அவங்க சொல்லுவாங்களாமா, நீ ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார், நீங்கள் 8 வயசு 9 வயசாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் இப்போவே பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தரோட நம்ம பரலோகம் போக முடியும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே அத்தை அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 வயசு 9 வயசுலேருந்தே அவங்க முழங்கால் படிட்டு எனக்கு ஏசப்பா உங்களுடைய அபிஷேகத்தை வேணும் அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஸோ பாஸ்டர் சொன்னபடி நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் போதெல்லாம் 2 பேரும் ஷேரனும் சாமும், ஷேரன் வந்து சாமோட தங்கை, 1 வயசு டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். ஸோ 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது ஒரு மீட்டிங்கில் ஷேரனுக்கு ஃபயர் அனாயிண்டிங், அப்படியே அபிஷேகத்தால் நிரம்பி அவன் மயங்கி விழுந்துட்டான். ஆனால் சாமுக்கு வந்து ஒன்றுமே அனாயிண்டிங்கே கிடைக்கல போல். ஸோ அப்போ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாமா. ஐயோ ஏசப்பா, நானும் தானே என் தங்கச்சி மாதிரி ஜெபம் பண்ணேன், எனக்கு ஏதாவது குறைவு இருக்கா, எனக்கு மட்டும் அபிஷேகம் வரலையே அப்படின்ட்டு அவ்வளோ ஜெபம் பண்ணாங்களாமா. ஆனால் சில நாட்கள் போக போக சாமையும் கர்த்தர் நிரப்பி அந்நிய பாஷைகளாக பேச வைத்து கர்த்தர் அவரை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுமே நீங்கள் நினைக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர் அவங்கெல்லாம் அபிஷேகம் பட்டுட்டாங்களே, எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சி இன்னைக்கு சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, மேலே ஒரு அனாயிண்டிங் May 1 அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்லேயுமே உங்கள் ஒவ்வொருத்தரையுமே கர்த்தர் நிரப்ப போகிறார். ஃபயர் அனாயிண்டிங்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் தொட்டுட்டு போனாலும் இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்றையிலேருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் விசுவாசமாக அதை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நிரப்ப போகிறார். நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துலேயும் இதான் பார்க்குறோம். சீஷர்கள் எல்லாருமே இதே மாதிரி தான். இந்த ரூம் நான் என்ட்ரி பண்ணும்போது கூட அதான் நான் யோசிச்சேன், நான் தியானித்த வசனங்கள் இதே மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பக்கத்தில் தான் சீஷர்கள் ஒவ்வொருத்தருமே உட்கார்ந்து எனக்கு ஏசப்பாவோட அபிஷேகம் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஜெபம் பண்ணும்போது கர்த்தரோட அபிஷேகம் அவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து நிரப்புனது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருமே பாக்கியவான்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பக்கத்தில் உட்கார்ந்த கர்த்தரை அவ்வளோ உண்மையாக தியானித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நிரப்புவார். நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போதே கர்த்தருடைய ஆவியானவர் அப்போ இருந்தார். ஸோ நம்மளுடைய உலகம் ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அதே ஆவியானவர் தான் இப்போவும் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறார். அதே ஆவியானவரை தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நிரப்ப போகிறார். ஸோ இந்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பைபிள் அவ்வளோ வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஏசப்பா ஒவ்வொரு டைமும் சொல்கிறார், நான் உங்களை விட்டுட்டு போனாலுமே என்னோட ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். நான் உங்கள் கூட இல்லைனா கூட என்னோட ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். அந்த ப்ராமிஸ் கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு குட்டி குழந்தை, 3 வயசு குழந்தை. அப்போது நான் அவள்கிட்ட ஒரு நாள் என்னோடய ஃபோனை பார்த்துட்டு அவள் கேட்டான், மம்மி எனக்கு இதை வாங்கி கொடுங்க, ஒரே ஒரு பென்சில், ஒரு கலர் பென்சில், இந்த பென்சில் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அவள் கேட்டாள். அப்போது நான் சில நாட்கள் போனது நான் மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவள் கேட்டாள், மம்மி எனக்கு இந்த பென்சில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தாயோட உள்ளம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தகப்பன் உள்ளம், ஒரு தாயோட உள்ளம், ஐயோ என்னோட பிள்ளை கேட்டுட்டா, நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர்லாம் பண்ணியாச்சு. சில நாட்கள் போக என்னோட பிள்ளை கேட்கல, அவள் மறந்துட்டா. சரி இதை கேட்டோம் போகலாம் மம்மிகிட்ட, மம்மி வாங்குறாங்களோ இல்லையோ தெரில அப்படின்னு மறந்துட்டா. ரொம்ப நாள் கழிச்சு நேற்று அந்த டெலிவரி வந்துச்சு. அவளுக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், ஐயோ என் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களே, என் அம்மா நான் கேட்டதை என் அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிடலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு நீங்கள் ஜெப விண்ணப்பங்கள், ஒவ்வொரு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் ஞாபகம் வச்சுக்கிறார். கண்டிப்பாக ஒவ்வொருத்தையும் நிறைவேற்றுவார். அதே மாதிரி தான் நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியால நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது அவர் நம்மளை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை மறக்க போவதில்லை. நம்ம கண்ணீர்களை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம படுற கஷ்டங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அவளோடு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கண்டிப்பாக நிரப்புவார். நம்ம யோவான் 14ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தை வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பி போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றளவானன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளை தேற்றுவார். ஹீ இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். நீங்கள் எத்தனையோ பேர் எனக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், தனியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த தேற்றளவாளன் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மளை தேற்றுவார். அவர் நம்மளை ஹீ வில் பி ஆர் கம்ஃபர்ட். நம்ம அப்போஸ்தலர்கள் அந்த டே ஆஃப் பென்டெகோஸ்டில் நம்ம பார்க்கும்போது அவங்க நினச்சிட்டு இருக்கலாம், ஐயோ ஏசப்பா இவ்வளோ நாள் என் கூட இருந்தாரே, இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாரே, கர்த்தர் திருப்பி வருவாரா, கர்த்தர் திருப்பி அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவாரா அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது கர்த்தர் ஏசப்பா ஹெவனுக்கு போனதும் அந்த பெந்தகோஸ்த் நாளுக்கும் 50 நாள்கள் கேப் இருந்தது. ஸோ அந்த 50 நாளுமே ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த ரூமில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ எத்தனை பேர் என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் என்னை அசிங்கமாக பார்த்துருக்காங்களே, என்ன ஏசப்பா கூட இருப்பாருன்னு சொன்னீங்க, ஏசப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு அவங்க எத்தனையோ பேர் அவங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் 50 நாட்கள் முடிந்த உடனே கர்த்தர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஃபயர் அனாயிண்டிங்கை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தார். அதே மாதிரி தான் நீங்களுமே, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, எத்தனையோ பேர் நான் ஏசப்பாவை அவ்வளோ பற்றி கொள்கிறேன், ஆனால் என்னை கீழ்த்தனமாக பார்க்குறாங்களே, என்னோடய ஃபேமிலி என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் படுற கஷ்டங்கள், நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாத்தையும் அவர் கனம் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம வர்ஷிப் பண்ணும் போது பாஸ்டர் அதே தான் சொன்னார், யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் சரி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் படுற கஷ்டங்களை கர்த்தர் பார்த்து உங்களை உயர்த்துவார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை
நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? 3 விதமான ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவதாக கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை நம்ம பியூராக வச்சுக்கணும். ஒரு க்ளீனான ஒரு ஹார்ட், ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயத்தை வைக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்ப முடியும். நம்ம இருதயத்தில் மற்ற உலக பிரகாரமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், பொறாமையான காரியங்கள் அப்படியெல்லாம் நம்ம வைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே கிடையாது. அவர் வந்துட்டு, ஐயோ எனக்கு இடமே இல்லையே இந்த ஹார்ட்டில், இந்த இருதயத்தில் எனக்கு இடமே கொடுக்கலையே, இந்த இருதயம் ஃபுல்லாக அவங்க வேற எதையோ பற்றி நினச்சிட்டு இருக்காங்களே, வேற ஏதோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரவே மாட்டார். ஸோ நம்ம இருதயத்தை நம்ம பியூராக வைத்துக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு, எனக்கு என்னோட இருதயம் க்ளீனாக இருக்கணும் சுவாமி, இப்போ கூட ஏசப்பா வந்தாலுமே நான் ஏசப்பா முன்னாடி நான் தைரியமாக நிற்கணும், என் வாழ்க்கையில் ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஒரு இச்சையான காரியமும் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாங்க அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனையோ பேர் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது, இந்த உலகம் என்பது ஒரு இச்சையான ஒரு உலகம் தான். நம்ம சுற்றி இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே ஒரு சின்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய காரியம், நான் பண்ணுற காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு நாள் ஏசப்பாட்ட நான் பதில் சொல்ல போகிறேன். நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம யார்கிட்ட பழகுறோமோ எல்லாமே ஏசப்பா கேட்பார், நீ ஏன் இப்படி பேசுகிற, நீ ஏன் இது பண்ண அப்படின்னு ஒரு நாள் நம்மள்கிட்ட கேட்க போகிறார். அதனால என்னோட இருதயம் எப்போவுமே பியூராக இருக்கணும் சுவாமி அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவார். நம்ம பைபிளில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய தாட்ஸை நம்ம மாற்றும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்போவுமே இதை யோசிக்கும் போது நான் நினைப்பேன், ஒரு குட்டி குழந்தையோட இருதயம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அவங்க எதையும் பற்றி யோசிக்கிறது இல்லை, எனக்கே அம்மா எனக்கே அப்பா, எதையும் பற்றி ஒரு தப்பான விஷயங்கள் அவங்க மனதில் வரதில்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும், நம்மளுடைய இருதயமே ஒரு சுத்தமான ஒரு சைல்டோட ஹார்ட், அந்த இன்னசென்ஸ் நம்மள்ட்ட இருக்கும் போது கர்த்தர் நம்மளை நிரப்புவார். நீங்கள் இப்போதுலேருந்தே இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது, இப்போதுலேருந்தே இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம அபிஷேக கூட்டம் மே 1ஆம் தேதி ஒரு ஃபயர் அனாயிண்டிங் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்புவார், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாங்க சுவாமி, எனக்கு ஒரு கிளியரான ஒரு இருதயத்தை தாங்க, நான் இந்த உலகத்தை பற்றி நான் நினைக்கக்கூடாது, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, என்னோட ஹஸ்பண்ட் என்னோட சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு முதலிடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நிரப்புவார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு தாழ்ந்த மனதுடன் கர்த்தருக்கு நம்மளுடைய லைஃப்பை அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்னோட வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன் சுவாமி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே தப்பாக போனாலும் சரி, அது உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தரோட கையில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நம்மளை நிரப்பும், அவருடைய ஆவியால் நம்மளை நிரப்புவார். நம்ம ஏசப்பாவே பார்க்குறோம், அவ்வளோ பரலோகத்திலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக இந்த உலகத்தில் வந்தார். நம்மளுக்காக இந்த உலகத்தில் வந்து நீங்களுமே என்ன மாதிரி பரலோகத்துக்கு வரணும், என்னோட பிள்ளைங்க என்ன மாதிரி பரலோகத்துக்கு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டு நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்பி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் நம்மளுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு அந்த சிலுவையிலே தொங்கினார். நம்மளுடைய பாவத்துக்காக தான் அந்த சிலுவையிலே தொங்கினார். ஸோ நம்மளுமே ஒரு ஹம்பிளான ஒரு ஹார்ட்டோட, இந்த பெருமையாலாம் இருக்காமல், ஐயோ எனக்கு என்னோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, எனக்கு எதுக்கு ஏசப்பா, எனக்கு எதுக்கு கடவுள், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ப்ரேயர் பண்ணுறேன், அதோடு எனக்கு போதும், எனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்காமல், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தரை நம்ம தியானிக்கும் போது, கர்த்தரை நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
நிறைய டைம் நம்ம மேபி அவ்வளோ பிஸியாக இருப்போம் ஒர்க்கில் இல்லைனா ஃபேமிலியில் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற காரியத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு நாளுமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது ப்ரேயிங் டுகெதர். நம்ம ஒவ்வொருத்தருமே கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போதே இதுதான் போட்டிருக்கு. யாராவது வாசிக்கிறீங்களா? அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் தனித்தனியாக ஜெபம் பண்ணல. அவங்க நினச்சிருந்தா எல்லாரோட வீடும் தனித்தனியாக தான் இருந்தது. தனித்தனியாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுற மாதிரி தான் அன்னைக்குமே அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அவங்கள வந்து நிரப்புனது. அவங்க இந்த ரூம் விட்டு வெளியே போகும்போதே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. மற்றவங்க எல்லாரும் பார்த்து, ஐயோ என்ன அதே நான் பேசுகிற லாங்குவேஜே இவங்க பேசுகிறாங்களே, இவங்க மூலமாக பேதுருவெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதர் வெளியே போய் எல்லார்ட்டையும் அவ்வளோ தைரியமாக பேச ஆரம்பித்தார். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணுறது அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் கேட்பாங்க, நான் வீட்டில் ஜெபம் பண்ணுறேனே, வீட்டில் நான் ப்ரேயர் பண்ணுறேனே, நான் எதுக்கு சர்ச் வரணும், நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், நான் எதுக்கு சண்டே சர்ச்சுக்கு வரணும், நான் எதுக்கு தியானிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாஸ்டரோட தலைமையில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கரெக்டான வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம ஆராதிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை வந்து நிரப்புவார். ஸோ முதலாவதாக ஒரு சுத்த இருதயம். குட்டி பிள்ளைங்கள மாதிரி அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு இருதயத்தை நம்ம வச்சுருந்தாதான் கர்த்தர் நம்மளை நிரப்புவார். இரண்டாவதாக ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம். எனக்கு ஏசப்பா என்னோட வாழ்க்கையை நடத்தணும், என்னோட பிளான்ஸ் இல்லை, நான் பண்ணுற பிளான்ஸ் இல்லை, என்னோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் இல்லை, ஏசப்பாவோட பிளான்ஸ் தான் என்னோட வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏசப்பாவோட பிளான்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய டைம் எஸ்பெஷலி நம்ம மதர்ஸாக இருக்கும் போது நம்மளுடைய பிள்ளைங்களை யோசித்து நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஐயோ என்னோடய பிள்ளை எப்படி ஸ்கூல் போவா, எப்படி சேஃபாக இருப்பாளா, அவளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் கூட நிறைய தடவை நான் ஜோம் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் காலேஜ் கிளம்பி வரும்போதும் என்னோடய பிள்ளையை தூங்க வச்சுட்டு நான் வருவேன். அப்போது நீல் டவுன் பண்ணி அவள் பெட்டு பக்கத்தில் இருந்து எனக்கு அவ்வளோ கண்ணீராக வரும். எஸ்ப்பா நான் விட்டுட்டு போகிறேனே சுவாமி, எனக்கு பயமாக இருக்குது, ஸ்கூல் போகணும், நீங்கள் என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், உன்னோட பிள்ளை விட அவள் என்னோட பிள்ளை. ஷீ இஸ் ஃபர்ஸ்ட் மை சைல்ட், தென் ஒன்லி ஷீ இஸ் யோர் சைல்ட். ஸோ ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனையோ பேர் உங்களுடைய பிள்ளைங்க நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். என்னோட பிள்ளையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவளுக்கு ஏற்ற துணையை நான் கண்டுபிடிப்பேனா, ஏற்ற ஹஸ்பண்டை நான் ஃபைன் பண்ணுவேனா, எந்த காலேஜில் சேர்க்க போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைங்களையுமே இன்றைக்கி கர்த்தரோட கையில் ஒப்பு கொடுங்க. ஆஸ் அ மதர் எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐயோ நான் தானே என் பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தரோட கையில் ஒப்பு கொடுக்கும் போது நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்மளை விட நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He has the best plans for our children. He knows the best for our children. ஸோ நம்மளுடைய பிள்ளைங்களை நினச்சி நம்ம பயப்படாமல் நம்ம திகிலாமல் நம்ம இருக்கலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சது நிறைய உண்டு. நம்மளை அந்நிய பாஷையில் நம்ம பேச வைக்கிறார், வரங்களை நம்மளுக்கு கொடுக்கிறார். த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், ப்ராஃபஸி அப்படி நிறைய வரங்களை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனால் 3 சிம்பிளான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. முதலாவதாக கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். He will give you the power of
த ஹோலி ஸ்பிரிட். நம்ம எத்தனையோ பேர் நம்ம அவ்வளோ வீக்காக, ஐயோ என்னால் இந்த நடந்து கூட போக முடியலையே, ஈவினிங் 5 மணிக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆகிடுதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை நிரப்பும் போது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நம்மளை நிரப்பும் போது அந்த பெலன் நமக்குள் வருகிறது. He gives us that power. அந்த பெலன் நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையே மாறுகிறது. என்னோட அத்தை மெசேஜ் யாராவது கேட்டிருக்கீங்களா? என்னோட அத்தை இவாஞ்சலின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து வீட்டில் ரொம்ப அமைதி. லைக் அவங்க பக்கத்தில் வந்து பேசினாதான் எனக்கு கேட்கும். நிறைய டைம் நாங்கள் வீட்டில் சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன், எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்னு. ஆனால் அதே பர்சன் தான் ஸ்டேஜில் ஏறி பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பி பேசும்போது அவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தர் வந்து அவங்களே அவ்வளோ பயன்படுத்துகிறார். அந்த தட் பவர் comes only from the Holy Spirit. Holy Spirit நம்மளை நிரப்பும் போது அந்த பலனை நம்மளுக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்கு அந்த பலன் வேணும் அப்படின்ட்டு? நாட் ஓன்லி இன் மிரக்கிள்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய பலவீனத்தை கூட கர்த்தர் மாற்றுகிறார், அந்த பலத்தை நம்மளுக்கு தருகிறார். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம். நீங்கள் டெய்லி பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பி நீங்கள் போகும்போது ஒவ்வொரு டைமும் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலிஸாக இருக்கட்டும், யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26-27 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நம்மளுடைய இதே மாதிரி தான் நம்மளுமே அவ்வளோ மனசு உடஞ்சு, ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண கூட எனக்கு பலன் இல்லையே சுவாமி, எனக்கு ஜெபம் பண்ணாலே கண்ணீர் மட்டும் தான் வருது, எனக்கு ஜெபம் பண்ண கூட பலன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே நம்மளுக்காக ஜெபம் பண்ணுறார். பரிசுத்த ஆவியானவரே நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்குதோ அது கர்த்தரிடத்தில் சொல்கிறார். நம்மளுடைய ஃபேமிலி பற்றியாக இருக்கட்டும், ஒர்க் பற்றியாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் பற்றியாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலுமே ஆவியானவரே பார்த்துக்கொள்கிறார். ஐயோ நீ கஷ்டப்படாத, நீ அழுறியா, நீ அழு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆவியானவர் சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவளாக நிரப்பப்படுகிறது அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். நான் சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஏசப்பா தெரிஞ்சவங்க தான். சர்ச்சுக்கு போவோம், டெய்லி நான் பைபிள் வாசிப்பேன், நோட்ஸ் எழுவேன், எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பண்ணுவேன். பட் ஆவியானவரால் நிரப்பப்பட்டதில்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு அது என்னன்ட்டு அவ்வளோ எனக்கு ஐடியா கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு தான் இது மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது பரிசுத்த ஆவியானவராக நானுமே நிரப்பப்படலாம் போல். நான் நினச்சேன், சரி பைபிளில் அப்போஸ்தலர்களுக்கு தான் கடவுள் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் கிடையாது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஈவன் we can be filled with the Holy Spirit அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். காருண்யா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது ஆல்ட்ரு கால் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டே நான் போனேன். ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது யூனிவர்சிட்டினா அரௌண்ட் 1000 பீப்புள் நாங்கள் எல்லாருமே முன்னாடி உட்காந்துருந்தோம். அந்த எல்லாரையுமே ஆல்ட்ரு கால் கூப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. நான் அப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசு ஒரு 2-3 மாதம் தான் இருந்துச்சு. ஐயோ நான் முன்னாடி போனால் என்னை என்ன நினைப்பாங்க, நான் இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன்னு என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் என்னோடய தாட்ஸ் இருந்தது. ஆனால் அதையும் விட எனக்கு ஒரு ஆசை, ஆவியானவரால் நிரப்பப்படும் போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைத்து எல்லாத்தையும் விட்டு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு நான் முன்னாடி போய் முதல் நாள் எப்பவும் போல் ஒன்றுமே நடக்கலை, ஜெபம் பண்ணேன். அப்புறம் கஷ்டமாக இருந்தது, வீட்டுக்கு வந்து சாம்கிட்ட கூட ஷேர் பண்ணேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னாடி போனேனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. அப்புறம் 2வது நாள் அதே மாதிரி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்னையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே ஐ ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஒவ்வொரு நாளுமே அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஒவ்வொரு நாளுமே நான்
பேசும்போதோ நான் எங்கேயாவது போகும்போதோ கேட்டியை பார்த்துக்கும் போது எல்லா விஷயத்துலையுமே ஐ ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருத்தரையுமே கர்த்தர் உபயோகப்படுத்த போகிறார். அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர போகிறீங்க. ஒரு நாளுமே யூ வில் நெவர் பி அலோன். எனக்கு ஃபேமிலி விட்டு கொடுத்துட்டாங்களே, என்னோடய ஃபேமிலி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, என்னோட பிள்ளைங்க என்னை பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோட ஆவியானவர் நம்மளுக்கு இருக்கும்போது வேறு யாருமே நம்மளுக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு இருப்பார், கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். we are going to be a witness to him. அவருக்கு நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு சாட்சியாக கர்த்தர் நம்மளே வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நான் ஏற்கனவே சாட்சியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்ம பண்ணுற நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன காரியத்தை கூட மற்றவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகளை கூட மற்றவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய காரியம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். டெய்லி எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சில பேர்லாம் ஃபோன் கால், என்னோட மாமா எஸ்பெஷலி அங்கிள் வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இசப்பா நான் பேசுகிற வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தக்கூடாது, நீங்கள் என் மூலமாக பேசுங்க அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற எல்லா காரியத்துக்கு முன்னாடியும் கர்த்தரத்தை ஜெபம் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருப்போம். அதை கர்த்தர் நம்மளுக்கு he will help us in that way. நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையுமே புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். நம்ம பழைய வாழ்க்கைகள் எல்லாம் ஒழிந்து போயின, நம்ம பண்ண தப்புகள் பாவங்கள், நம்ம வேற எதையோ நினச்ச யோசிச்சு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிந்து போயின. நம்ம ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் புதுசாக ஆக்க போகிறார். நான் ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறேன். ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் மீட்டிங்கில் நடந்த ஒரு டெஸ்டிமனி. ஸோ ஜெனிஃபர் அப்படின்ட்டு ஒரு சகோதரி இருந்தார். அவருக்கு 2009 கல்யாணமானதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க. அவங்களுமே சின்ன வயசுலேருந்தே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தான் வளர்ந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே சர்ச் போவாங்க. ஆனால் 2009 அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாகி டைம் இல்லைன்னொன்னே பைபிள் வாசிக்கிறது இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஜபம் கிடையாது, சர்ச்சோ போக விட்டுட்டாங்க. ஸோ ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, பட் ஏசப்பாவை தெரியும், ஏசப்பா இருக்காருன்னு தெரியும், அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ வீட்டில் அவ்வளோ சண்டைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, வீட்டில் அவ்வளோ இருளான ஒரு காரியங்கள் தான் நடந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு 5-7 வருடங்கள் கழித்து ஜீசஸ் கால்ஸ்க்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆசையோ, எனக்குமே இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பணும்னு எனக்கு ஆசை இருக்குது சுவாமி, இந்த மீட்டிங்லையாச்சும் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெப வேலையிலே அவர் பரிசுத்த ஆவியால் தொடப்பட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது, வீட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஹஸ்பண்ட் சொன்னாங்களாமா, என்ன ஜெனிஃபர் உன்னை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னாச்சு உனக்கு, நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரையுமே மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, என்ன உன்னை பார்க்க வித்தியாசமாக இருக்கே, நீ மற்றவங்கள மாதிரி இல்லையே, நீ அவங்க ஸ்கூலில் காலேஜில் எல்லாரையும் விட உன்னை பார்க்க வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜெனிஃபரை பார்த்தோம் சொன்னாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உன்னை பார்த்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஜெனிஃபர் ஷேர் பண்ணாங்க, என்ன பரிசுத்த ஆவியானவர் தொட்டார், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே குடும்ப ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட்டான ஒரு பர்சன். ஒய்ஃப் சொல்கிறது ஒன்றுமே அவங்க கேட்க மாட்டாங்க, மதிக்கிறது இல்லை. ஆனால் இது சொன்னோன்னுமே அவருக்குமே ஒரு ஆசை வந்தது, அவருமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். இதுக்காக தான் குடும்ப ஜெபம் அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாருமே சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் தொடுறார். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுகிறார். கடைசியாக நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆசிரியராக நம்மளுக்கு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுக்குறார். ஹீ இஸ் ஆர் டீச்சர். நம்மளுக்கு யார் இருக்கிறாங்களோ, யார் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ,
அவரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்துறது, நம்மளுடைய எப்படி படிக்கிறது, நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தால் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது, எல்லாத்தையுமே கர்த்தரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். நம்ம யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். The Holy Spirit is our friend. He is our close friend. நம்மளுக்கு பைபிளில் நம்ம வாசித்து நம்ம மறந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நினைவுபடுத்துவார் அப்படின்னு இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து மெமரி வேர்ஸ்லாம் படிக்கிறோம். ஆனால் நம்ம வயசாக அதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நினைவுபடுத்துவார். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நினைவுபடுத்துவார். நான் கல்யாணம் ஆன உடனே சில நாட்களில் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா ஐ வாஸ் 21, 22 அந்த 23 ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ அப்போது அவ்வளோ ஒரு பயம். எஸ்ப்பா நான் எப்படி இந்த பிள்ளைய நான் பார்த்துக்க போகிறேன், நானே 23 தான், நான் எப்படி இந்த குழந்தைய பார்த்துக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பயம். அதே டைமில் எனக்கு MBA படிக்கணுன்ட்டு ஆசை. ஸோ MBA அப்ளிகேஷன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபில் பண்ணது கரெக்டாக எனக்கு டெலிவரி ஆகிற 1 வீக் முன்னாடி அக்செப்ட் பண்ணாங்க. எனக்கு June 29 டெலிவரி ஆச்சு. 24th எனக்கு மெசேஜ் வருது, யூ ஆர் அக்செப்டட் அப்படின்ட்டு. அப்போ நான் யோசிச்சேன், சாமி இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே, அப்போல்லாம் கிடைக்கல, இப்போ போய் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் யோசிக்கும் போது கரெக்டாக டெலிவரியும் ஒரே டைமு, MBA அப்ளிகேஷனும் ஒரே டைமில் கிடச்சிது. அப்போது நான் பயந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொரு டைமும் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவார். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. கர்த்தர் மூலமாக எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நீங்கள் போகிற இடத்துல வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் இன், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். என்கிட்ட பேசின மாதிரியே ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 3 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ முதலாவதாக கர்த்தர் ஆவியானவர் மூலமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். He will give you the power. செகண்ட், நம்ம அவருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். we are going to be a witness. மூன்றாவதாக அவர் நம்மளுக்கு ஒரு ஆசிரியராக இருக்க போகிறார். ஸோ he is going to be our teacher. ஸோ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? இருதயம், சுத்தமான இருதயம், தாழ்மையான இருதயம், ஒரு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணும்போது கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானவராக நம்மளை நிரப்புவார். ஸோ இன்றைக்குமே நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா உங்களுக்கு என்னெல்லாம் கவலைகள் இருக்குதோ கர்த்தர் இடத்துல கொடுங்க. கிவ் எவ்ரிதிங் டு த லார்ட். என்னெல்லாம் இருக்கும், என்னோடய பிள்ளைங்களை பற்றியோ, இல்லை என்னோடய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலுமே இப்போது நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள போகிறார். நீங்கள் கண்களை மூடி யாருக்கெல்லாம் நீல் டவுன் பண்ணணுமோ நீல் டவுன் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கணுமோ எந்திரிச்சு நின்னுங்க. இல்லைனா உட்கார்ந்து எனக்கு ஜெபம் பண்ணணுன்னா கூட ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு தொட போகிறார். ஏசப்பா நீங்கள் தொட போகிறதுக்காக நன்றி சுவாமி. லார்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் இஸ் ஃபில்ட் இன் திஸ் பிளேஸ் ஃபாதர். ஏசப்பா உங்களுடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா இந்த மலை லார்ட் அட் த ஃபீட் ஆஃப் திஸ் மவுண்டன் லார்ட் இந்த சர்ச்சில் உங்களுடைய பிரசனம் இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. பாஸ்டர் மூலமாக இவ்வளோ அழகான ஒரு வர்ஷிப் சுவாமி. ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக எங்கள் கூட பேசினதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா இந்த சபையில் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் என்னோடய பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னோடய பிள்ளைங்கள் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்களே, ஏசப்பாவை விட்டு தூரமாக போயிருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம் சுவாமி. ஏசப்பா டச் தம் ஃபாதர். அந்த பிள்ளைங்கள் இன்றைக்கே வீடு சேர்ந்து வரட்டும் சுவாமி, வீடு திரும்பி வரட்டும் சுவாமி. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை தொட போகிறார், உங்களுடைய பிள்ளைங்களை தொட போகிறார்.
ஏசப்பா டச் தேர் சில்ட்ரன் ஃபாதர். ஒவ்வொருத்தருமே உங்களுடைய பிரசன்னத்தை உணரட்டும் சுவாமி, உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஏசப்பா எங்களுக்கு மட்டும் அபிஷேகம் போதாது, எங்களுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த அபிஷேகம் வரட்டும் சுவாமி. லார்ட் ரிசீவ் யுவர் அனாயிண்டிங். ஒவ்வொருத்தருமே இப்போ ஏசப்பா உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். நிரப்பும் போது பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு நன்றி சுவாமி, எனக்கு ஏசப்பாவோட பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா பிள்ளைங்க ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கைகளில் நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி. எங்களை விட யூ லவ் ஆர் சில்ட்ரன் மோர் தென் அஸ் ஃபாதர். எங்களை விட உங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க மேலே பிரியம் சுவாமி, அன்பு சுவாமி. அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையாமே அவங்க கையில் கொடுக்குறோம். அவங்களை ஆசீர்வதிங்க. எத்தனையோ பேர் உங்களுடைய ஃபேமிலியில் எனக்கு சமாதானமே இல்லையே, வீட்டில் ஃபுல்லாக சண்டையாக இருக்கிறது, வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் தொட போகிறதுக்காக நன்றி சுவாமி. அந்த ஃபேமிலிஸை நீங்கள் தொட்டதுக்காக நன்றி சுவாமி. இனிமே சண்டைகள் கிடையாது, இனிமே பிரிவினைகள் கிடையாது. ஏசப்பா உங்களை சேர்த்து வைக்க போகிறார். ஏசப்பா உங்களை தொட போகிறார். உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறார். கர்த்தர் தொட்டு ஒன்று சேர்க்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்க, இப்போவே பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கும் இந்த சமாதானம் வேணும், எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கு ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு உங்களுடைய சமாதானம் வேணும் சுவாமி. நானுமே மற்றவங்களுக்கு ஒரு விட்னஸாக இருக்க போகிறேன், ஒரு சாட்சியாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஏசப்பாட்ட கேளுங்க. கர்த்தர் இப்போவே உங்களை தொடுகிறார். He is touching each and every one of you. He is making you a blessing. He is making you a witness. ஒவ்வொருத்தரையும் தொட்டு கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நீங்க ஒரு blessing-ஆக இருக்க போகிறீங்க. You are going to be a success in your life. No more failures, no more disappointments, no more tears. God is going to touch you. God is touching you and healing you. எத்தனையோ பேர் என்னோட ஹீலிங்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏசப்பா உங்களை தொடுறதுக்காக நன்றி சுவாமி, தொடுறதுக்காக நன்றி சுவாமி. கால்கள் எல்லாத்தையும் பலப்படுத்துறதுக்காக நன்றி சுவாமி. முதுகெலும்புகளை பலப்படுத்துறதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க சுவாமி. ஏசப்பா இன்றைக்கு அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் அவங்க கூடவே செல்ல போகிறதுக்காக நன்றி சுவாமி. Thank you Lord for you're going to go with them wherever they go. எங்கெல்லாம் போகிறாங்களோ உங்களுடைய பிரசன்னம் அவங்க கூடவே போகிறது. ஏசப்பா இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்க வாலிபர்களுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் ஃபாதர், எவ்வளோ கஷ்டமான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம் சுவாமி. அவங்க ஒவ்வொருத்தரையுமே தொட்டு ஒவ்வொரு நாளுமே லார்ட் லீட் தம் இன் த ரைட் டைரக்ஷன் ஃபாதர். தப்பான ஒரு பாதையில் போகக்கூடாது சுவாமி, தப்பான ஒரு பழக்கங்களில் போகக்கூடாது சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் அவங்க கூடவே இருந்து அவங்களை வழி நடத்தும், கூடவே இருந்து அவங்க வழி நடத்தட்டும் சுவாமி. ஏற்ற ஃபியூச்சரை தாங்க, ஏற்ற ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பவுஸை தாங்க சுவாமி. ஏசப்பா ஒவ்வொருத்தருமே ஒரு மினிஸ்ட்ரிக்காக ஒப்பு கொடுக்குறதுக்கு அந்த கிருபையை தாங்க சுவாமி. என்ன பண்ணாலுமே நான் ஏசப்பாக்காக பண்ணுறேன், நான் என்ன ஒர்க் பண்ணாலுமே நான் ஏசப்பாக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு கிருபை அவங்களுக்கு தாங்க சுவாமி. Lord help us to always be a witness Father. ஏசப்பா பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மா அவங்களுடைய ஃபேமிலிக்காக இப்போ சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாஸ்டருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா பாஸ்டர் அம்மா பாஸ்டர் ஐயா Lord they are a blessing Father. They have been a blessing for the past 10-20 years. 20 வருஷங்களாக எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு சமாதானம் இருக்குதே அப்படின்னு அவங்க நினைத்திருக்காங்க. அதுக்காக நன்றி சுவாமி. Lord thank you for calling them into this ministry. Thank you for blessing them and for helping them to continue the ministry. இவ்வளோ வருடங்களாக உங்களுடைய பிரசன்னம் இருந்து அவங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி சுவாமி. அவங்களுடைய ஃபேமிலிஸ் அவங்களுடைய பிள்ளைங்க ஒரு 2 பேருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும் ஏசப்பா. இந்த ஏசப்பா Lord this church Father let it grow more and more Father. நிறைய மக்கள் வரட்டும் சுவாமி, ஒவ்வொருத்தருமே வந்து தொடப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருமே வந்து தொடப்பட போகிறதுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி.
ஏசப்பா, பீப்புள் இந்த இடத்துக்குள்ள வரும்போதே அவங்க தொடப்படட்டும் சுவாமி. லார்ட், லெட் ஹீலிங் ஹேப்பன் இன் திஸ் பிளேஸ் ஃபாதர். ஏசப்பா, உங்களை தொட்ட உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்க ஒவ்வொருத்தருமே, Lord, let them feel your presence, Father, when they come into this place. We give everything into your hands. ஏசப்பா, இங்க ஒவ்வொருத்தருமே ஒரு விட்னஸாக இருக்கிறதுக்கு அந்த கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட். எல்லாம் எழுந்து நிற்கலாம். நம்முடைய சரீரமாகி ஆவியாகி இந்த நிலத்தை இன்னைக்கு அவர் கல்டிவேட் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அந்த பலன் என்ன செய்யணும்னு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின் ஒரு விசுவாசி இருந்த நிலையில் இருக்கவே முடியாது. ஆமென். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு அபிஷேகத்துக்கு முன் he denied, he betrayed. ஆமென். இயேசு தெரியாதுன்னு சொல்லிட்டார். பைபிள் சொல்லுது, the first command of the law என்ன தெரியுமாங்க? நானே கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள். யூதர்களுக்கு நல்லாவே நியாயப்பிரமாணம் தெரியும். ஆனா அந்த நியாய ஃபர்ஸ்ட் லாவை பிரேக் பண்றார் அவர். இயேசு தெரியாதுன்றார் அவர். ஆஃப்டர் தட் அனாயிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க 4 அதிகாரத்துல இந்த இயேசு குறித்து பிரசங்கம் பண்ண கூடாதுன்றாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார், ஆமென். மனுஷனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு நான் செவி கொடுப்பேன், அவருக்காக என் ஜீவனையும் தருவேன். இயேசு சிலுவையில தலை மேல காலு கீழே இருந்தது. ஆனா ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் பீட்டர் தலைகீழ சிலுவையில் அறையப்பட்டு இயேசுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவர் ஆவியானவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது, பலன் செய்யும் போது, அந்த பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் எதையுமே செய்ய முடியாததை அவர் செய்து முடிப்பார். அவர் ஆவியானவர் வரும்போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், காடு களிப்பாக மாறும், வறண்ட வாழ்வு நீரூற்றுகளாய் மாறும். ஆவியானவர் வந்த பிற்பாடு சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள் அப்போஸ்தலராய் மாறினார்கள், பூமி எங்கும் பரவினார்கள். அவர்களை கொண்டு தேவன் பராக்கிரமம் செய்தார், அற்புதங்களை செய்தார். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தார். இயேசுவினுடைய 12 அப்போஸ்தலர் ஒருவர் தோமா இந்த பகுதிக்கு வந்து இந்த மலை மேல் அவர் ஜீவனை விட்டார். ஆமென். ஏன் தெரியுமாங்க? ஆவியானவருடைய பலன் இல்லாமல், ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் ஒரு மனிதனும் இயேசுக்காக வாழவே முடியாது. He cannot stand for God. If you want to live or stand for God, you must be anointed. Amen. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னாங்க, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அது தமிழ்ல போட்டிருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருக்குன்னா தலைகிழ புரட்டி போடுறவங்க வந்திருக்கிற சரித்திரத்தையே தலைகிழ மாற்றி போட முடியுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் வந்தான் எல்லாம் மாறிடும் அப்படின்னு? நிறைவான பாடலாம் அந்த பாட்டை. குறைவான பைபிள் நிறைவானது வரும்போது போயிடும், எல்லாமே போயிடும். ஆமென். இந்த சாங் பாடிட்டு நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சேர்ந்து ஒரே குரலாய், நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே
வயல்வெளியாகுமே பாழானது பாழானது பயிர் நிலமாகுமே. செந்துரை குரலாய் ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் கூட இருந்தார்னா சத்துரு உன்னை கட்டவே முடியாதுங்க. உன் மேல இருக்கிற அக்கினி அபிஷேகம் நுகத்தை உடைக்க வல்லமை உள்ளது. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே நீங்கள் பூலோகம் எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். From today onwards you will be the witness to the whole earth. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சபை நீங்க தான் சாட்சிகள். உங்களை கொண்டு கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். அவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. எல்லாரும் ரெண்டு கையை மேல உயர்த்தி அப்படி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க, வார்த்தைக்காக நன்றி. பிளஸ் பண்ணுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி, ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்க சமூகம் இருக்கட்டும். பலனடைய செய்வீராக, பலத்தின் மேல் பலனடைய செய்வீராக, பலத்தின் மேல் பலனடைய செய்வீராக. பலவீனங்கள் உடையட்டும், தரித்திர கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாபங்கள் நீங்கட்டும், வியாதிகள் சுகமாவதாக, குடும்பங்கள் செழிக்கட்டும். தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுவதாக. முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா விதமான தடைகளின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். பிசினஸ்ல செழிப்பாய் மாறுவதாக, வேலை ஸ்தலத்துல ப்ரமோஷன் உண்டாவதாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாவதாக, கிருபைகளை தருவீராக, பராக்கிரமத்தை தருவீராக. சபையே எழுந்து புறப்படு, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி. பிளஸிங்ஸ் பா, உங்க சமூகம் இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரெண்டு கையை மேல உயர்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். God bless you. Amen.